அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 4/1/2025 மார்கழி மாதத்தின் 20ஆம் நாள் சனிக்கிழமை அதிகாலை 12 மணி 4 நிமிடம் வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம், இரவு 10 மணி 51 நிமிடம் வரைக்கும் சதயம் நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி. அதிகாலை 1 மணி 9 நிமிடம் வரைக்கும் சதுர்த்தி திதி, இரவு 11 மணி 16 நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி திதி. இந்த நாள் அமிர்த யோகமும் மரண யோகமும் கூடி வரும் நாளாக இருக்கு. இந்த நாளில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை. நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30, மாலை 9:30 10:30. ராகு கால நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30க்குள்ள, யமகண்டம் மதியம் 1:30 3 மணிக்குள்ள. இந்த நாள்ல மேச ராசிக்கான ராசி பலன், 12 ராசிக்கான ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். இந்த நாளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாள்ல மேசராசி அன்பர்களே, நீங்கள் எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செய்து முடிப்பீர்கள். உத்தியோக ரீதியாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். வருமானம் பெருகும். தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் நற்பலன்களை தரும். திருமண தடைகள் நீங்கும். சேமிப்பு உயரும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். பெற்றோருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நண்பர்களின் உதவி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்ற நிலை ஏற்படும். வருமானம் பெருகும். மிதுனராசி அன்பர்களே, உறவினர்களால் மனச்சங்கடங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் அமைதி குறையும். தொழிலில் எதிர்பாராத செலவுகள் தோன்றினாலும் எதையும் சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பால் வேலை பளு குறையும். கடகராசி அன்பர்களே, நீங்கள் மனக்குழப்பத்துடனும் கவலையுடனும் காணப்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் நிதானமாக நடந்து கொள்வதன் மூலம் வீண் பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கலாம். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எந்த செயலிலும் மன மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். உறவினர்கள் வழியாக நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமண முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வராத பழைய கடன்கள் வசூலாகி மகிழ்ச்சியை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் பேச்சு திறமையால் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி வங்கி கடன்கள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட காலதாமதமாக முடியும். தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் நிறைவேற தடைகள் ஏற்படும். குடும்பத்தில் பொறுப்புடன் செயல்பட்டால் கடன்கள் ஓரளவு குறையும். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சில தடைகள் உண்டாகும். நண்பர்களுடன் மனக்கசப்பு ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் எதிர்பார்த்த லாபத்தை அடையலாம். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் திடீர் மருத்துவ செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளின் படிப்பில் ஆர்வம் குறைந்து காணப்படும். உத்தியோகத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் பணிபுரிபவர்கள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் எதிலும் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் தோன்றும். வீட்டில் ஒற்றுமை குறையும். எதையும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பொருளாதாரம் சுமாராக இருக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இந்த நாளில் பகல் முழுக்க பஞ்சமி திதி இருக்கிறது. இந்த நாளில் பஞ்சமி திதியில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி அன்னை வாராகியை வழிபட்டால் வந்த துன்பங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி
இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.